தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். மினிமம் 4 குடித்தனத்துல இருந்து 400 குடித்தனம் வரைக்கும் ஒரே அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வெளி வாஸ்துவோ இந்த தெருக்குத்து தெருத்தாக்கங்கள் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸோ ஈஸ்ட் அண்ட் நார்த்ல இருந்து வென்டிலேஷன் வரா மாதிரி பார்த்துக்கணும். ஈசான்யத்திலையும் கண்ணிலையும் எக்காரத்தை கொண்டும் டாய்லெட்ஸ் வந்துடக்கூடாது. இந்த மேற்கு மத்திய யாரு கரெக்டா யூஸ் பண்றாங்களோ அவங்க வீட்டுல அவங்களோட பசங்க வெளிநாடு போவாங்க, இல்ல அவங்களே ஆன்சைட்டு போவாங்க, இல்ல வெளிநாட்டுல இருந்து முதலாளிகள் இவங்களுக்கு பணம் அனுப்புவாங்க. மேற்கு மத்தியில உங்களுக்கு உள்படி கட்டு வச்சுட்டீங்கன்னா அதுக்கு ஹெட்ரூம் கட்டுவீங்க இல்லையா, அதுக்கு மத்திய பகுதியில ஓப்பன் டு ஸ்கை சிம்னி டைப்ல வச்சு காத்தும் வெளிச்சமும் உள்ள வரா மாதிரி வச்சோம் அப்படின்னா பெரிய லெவல்ல அவங்க வெளிநாடு போவாங்க. நார்த் ஈஸ்ட் கார்னரை குறிக்கக்கூடிய நவதானியம் கொண்ட கடலை, சவுத் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நவதானியம் தோரம்பருப்பு. பூஜை அறைக்கான சரியான வாஸ்து. பூஜை அறை அப்படிங்கறத ரொம்ப பெரிய விஷயமா நம்ம எடுத்து பேசுறோம். வாஸ்துல அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பூஜை ரூம் எவ்வளவு சின்னதா இருக்கோ அவ்வளவு வலிமை அதிகம். கோயில் எவ்வளவு பெருசா இருந்தாலும் கருவறை எவ்வளவு சின்னதா செய்ய முடியுமோ அப்படிதான் செய்வாங்க. அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ வாஸ்து நிபுணர் நரசிம்ம ஹரி அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன்மா சார். தொடர்ந்து நம்மளுடைய நேர்களுக்கு வாஸ்து ரீதியான நிறைய குழப்பங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்போடி இந்த விஷயம் இன்னும் வரைக்கும் வாஸ்துல நிறைய குழப்பங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயம், நம்ம சொந்த வீட்டுக்கு எந்த அளவுக்கு வாஸ்து பார்த்து பார்த்து கட்டுறோமோ வாடகை வீட்டுக்கு வாஸ்து ரொம்ப முக்கியமா, எப்படிப்பட்ட வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு நம்ம போகணும், இப்படி மாதிரியான நிறைய விஷயங்கள் குழப்புறாங்க. அதுல இல்லாம வாடகை வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் நம்ம கட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு நம்ம எப்படி வாஸ்து பார்க்க முடியும்? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வாடகை வீட்டுக்கு வாஸ்து ரொம்ப அவசியமா சார்? அருமையான கேள்வி கேட்டீங்கம்மா. அதாவது வாஸ்து அப்படிங்கிறது நம்ம வசிக்கும் இடம், நம்மளோட இருப்பிடம் சம்பந்தப்பட்ட ஒரு சயின்ஸ். நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையையும் நம்மளோட வளமையையும் நம்மளோட அன்றாடம் நமக்கு வரக்கூடிய செல்வங்களையும் எப்படி அது பாதிக்குது அப்படிங்கிறது தான் வாஸ்து. அப்போ சொந்த வீடா இருந்தாலும் வாடகை வீடுனாலும் அது நம்ம வசிக்கக்கூடிய இடம் தானே. அப்போ வாடகை வீட்டுக்கும் கண்டிப்பா வாஸ்து உண்டு. ஆனா நீங்க ரெண்டாவது கேட்ட கேள்வி, நம்ம எப்படி வாடகை வீட்டுல வாஸ்து அமைச்சுக்க முடியும் அப்படிங்கிறது, இதுக்கு சில டிப்ஸ் வேணா நான் தரேன். இப்போ ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க மேக்சிமம், சென்னையை பொறுத்தளவுக்கு ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க இல்ல மற்ற ஃபீல்ட்ல இருக்கிறவங்களும் அபார்ட்மெண்ட் ப்ரிஃபர் பண்றாங்க. ஆமா, அபார்ட்மெண்ட் அப்படின்னு போகும் பொழுது அதுல நமக்கு பூமியை விட்டு மேல ஹைட் எவ்வளவு தூரத்துக்கு போறோமோ, பூமியோட ஆகர்ஷண சக்தியிலேருந்து எவ்வளவு தூரத்துக்கு மேல நம்ம போறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த வாஸ்து அப்படிங்கிற எஃபெக்ட் கம்மியாயிட்டே வரும். இது ரொம்ப சூட்சமா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அப்போ எவ்வளவு ஹைட்டு போறோமோ அவ்வளவு தூரத்துக்கு வாஸ்து பிரச்சனைகள் அப்படிங்கிறோட இது டைல்யூட் ஆயிரும். முதல் விஷயம். ரெண்டாவது, ஒரு மொத்த பில்டிங்க்கு ஒரு வாஸ்து ப்ராப்ளம், அதாவது தனித்தனி அபார்ட்மெண்ட்டுக்கு வாஸ்து இஷ்யூஸ் இருக்கிறதுங்கிறது வேற. இந்த வெளி வாஸ்துன்னு சொல்லக்கூடிய வலிமை ரொம்ப அதிகம் இல்லையா. அப்போ ஒரு அபார்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு மொத்த பில்டிங். இப்போ மினிமம் 4 குடித்தனத்துல இருந்து 400 குடித்தனம் வரைக்கும் ஒரே அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வெளி வாஸ்துவோ இந்த தெருக்குத்து தெருத்தாக்கங்கள் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸோ அந்த மொத்த பில்டிங் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அது பிரிஞ்சிடும். புரியுதுங்களா? எல்லா குடும்பத்தையும் ஒரே மாதிரி பாதிக்காது. அந்த தாக்கம் பாதிக்கும், கண்டிப்பா பாதிக்கும். ஆனா அதோட எஃபெக்ட் ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கும். அப்போ அந்த மாதிரி பல குடித்தனங்கள் ஒரே கட்டடத்துக்குள்ள இருக்கும் பொழுது இந்த வாஸ்து எஃபெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப குறையும். ஆனால் இந்த தனியா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு 2 குடித்தனம் இருக்கிற மாதிரி போய் மாட்டிக்கிறாங்க. அங்க வாஸ்து குறைபாடு இருக்கும் பொழுது வாடகை வீட்டிலையும் இருக்கும் பொழுதும் அது கண்டிப்பா பாதிக்கும்.
ஓகே. அதுக்கு பெஸ்ட் நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் போறது. அபார்ட்மெண்ட்ல ரூல்ஸ் கம்மிமா. இண்டிவிஜுவல் ஹவுசஸ் பார்க்குற அளவுக்கு அபார்ட்மெண்ட்டை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. அபார்ட்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு ரூல் மேஜரா எளிமையா சொல்றேன், ஈஸ்ட் அண்ட் நார்த்ல இருந்து வென்டிலேஷன் வரா மாதிரி பார்த்துக்கணும். ஓகே. ஈசான்யத்திலையும் கன்னிலையும் எக்காரத்தை கொண்டும் டாய்லெட்ஸ் வந்துடக்கூடாது. ஓகே. இது 2 ரூலை மட்டும் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அபார்ட்மெண்ட்ல போன பட்சத்தில் பெரிய லெவல்ல உங்களுக்கு பாதிப்பு வராது. வாசல் கூட அது ஒருவேளை நீச்ச வாசலா இருந்தாலும் அபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு அது வாசலா வந்து பாவிக்க முடியாது. ஓகே. ஏன்னா தலைவாசல் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த வாசலை விட்டு வெளியே வந்துட்டா வானம் தெரியணும். ம். அந்த மொத்த கட்டடத்தை விட்டே வெளியே வரக்கூடியதுதான் தலைவாசல். ஆமா. ஆனா அபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு அப்படி கிடையாது. ம். நீங்க வெளியே வந்தாலும் ஒரு அந்த ஆலிக்குள்ளதான் இருப்பீங்க. அது ஒரு க்ளோஸ்டு ஏரியா தானே. அப்போ அது உங்களோட போர்ஷனுக்கு போகக்கூடிய வாஸ்து, அதாவது வாசல். அது நீச்ச வாசலாவே இருந்தாலும் அது பெரிய லெவல்ல உங்களை பாதிக்காது அபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு. இந்த மாதிரி சில சூட்சமங்கள் இருக்கு. அதனாலதான் அபார்ட்மெண்ட்டுக்கு போறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வாஸ்து குறைபாடுகள் வர்றது கிடையாது. இதுல குறிப்பா இந்த தெருக்கூத்து தெருத்தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வாஸ்துல மெயின் ரோல் பிளே பண்ணுது. அதோட வலிமையை பத்தி சொல்லுங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம இதை பத்தி பேசும் பொழுது வெளி வாஸ்து அப்படிங்கிறது தான் ரொம்ப வலிமைன்னு சொல்லியிருக்கோம். வெளி வாஸ்து அப்படிங்கிறது நீங்க நிறைய பேர் வந்து நான் வாஸ்துபடி வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்துபடி கட்டியிருப்பாங்க, ஆனா போய் பார்த்தா அது ஒரு தென்மேற்குல தெருக்குத்து உள்ள வீடா இருக்கும். அது அவங்களுக்கு தெரியாது. நான் வந்து உள்ள வந்து சவுத் ஈஸ்ட்ல கிச்சன் வச்சுட்டேன், நார்த் ஈஸ்ட்ல வாசல் வச்சுட்டேன், சவுத் வெஸ்ட்ல மாஸ்டர் பெட்ரூம் வச்சுட்டேன், நார்த் வெஸ்ட்ல டாய்லெட் வச்சுட்டேன் சார், நான் கரெக்டா கட்டியிருக்கேன் சார்ன்னு சொல்லுவாங்க. நியாயம் தான். இந்த பில்டிங்கை நீங்க வாஸ்துபடி அமைச்சிருக்கீங்க, ஆனா இடத்த சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல வந்து நீர்நிலைகள் எங்க வருது, மலைகள் எங்க வருது, டிரான்ஸ்ஃபார்மர் எங்க வருது, தண்ணி தொட்டிகள் எங்க வருது, அதுல மெயின் இந்த தெருக்குத்து ரோடு எதுவும் தாக்கம் இருக்கா, இதுதான் வெளி வாஸ்துல ரொம்ப வலிமையான விஷயம். இது ரொம்ப 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 முக்கியம். வாஸ்துல என்ன பொறுத்தளவுக்கு அல்டிமேட் தெருக்குத்து தெருத்தாக்கமும் தான். ஒரு நல்ல தெருக்குத்து தெருத்தாக்கம் அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா அவங்கள உச்சாணி கொம்புல போய் உட்கார வைக்கும். அதே ஒரு மோசமான தெருக்குத்து உள்ள ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பா ரோட்ல இறக்கி விட்டுரும். இதுலயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் சொல்றேன். 2-3 வாட்டி இந்த மாதிரி நடந்து போச்சு. ஒருத்தவங்க புதுசா ஒரு இடத்துல பிளாட் பிரிக்கிறாங்க, அங்க போய் ஒரு இடம் வாங்குறாங்க, ஒரு சவுத் ஃபேசிங்ல ஒரு இடம் வாங்குறாங்க. அப்போ அந்த இடம் ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் மட்டும்தான் ரோடு, சவுத் சைடு மட்டும்தான் ரோடு. இடம் வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க. அவங்களுக்கு சவுத் சைடு ரோட்டுக்கு அந்த சைடு இருக்கக்கூடியது ஒரு 10 சென்ட் உள்ள ஒரு பிளாட், ஒரே பிளாட். இவங்க வீடு கட்டி 10 வருஷத்துக்கு அப்புறமா அந்த ஆப்போசிட் சைடுல இருக்கக்கூடிய பிளாட் 10 சென்ட் உள்ள பிளாட்டை 4 பிரிக்கிறாங்க. 2.5 2.5 2.5 பிரிக்கிறாங்க. அதுக்கு நடுவுல அவங்க ஒரு ரோடு போடுறாங்க. அப்ப அந்த 4 பிளாட் பிரிக்கும் பொழுது அதுக்கு ஒரு பாதை வேணும் இல்லையா? அப்ப நடுவுல போட்டா ஈஸியா பிரிச்சனாலயா இந்த பக்கம் 2 பிளாட், இந்த பக்கம் 2 பிளாட்டுங்கிற மாதிரி அந்த ரோடு போடும் பொழுது 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரோடு இவங்களுக்கு தென்மேற்கு தெற்கு தெருக்குத்தா வந்துருச்சு. இது அவங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. ஆப்போசிட்ல பிளாட், 3 பக்கமும் பிளாட், அப்ப நமக்கு தெருக்குத்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சவங்க 10 சென்ட் பிளாட்டை எப்படி பிரிப்பான்? அப்போ 10 வருஷத்துக்கு அப்புறமா அந்த தெரு வந்ததுக்கு அப்புறமா இவங்க தெருக்குத்து வரும். அவங்க ஒரு மிகப்பெரிய காலேஜ்ல ஒரு பிரின்சிபலா இருந்தவங்க. ஓகே, இந்த தெருக்குத்து வந்து 2.5 இயர்ஸ்ல அப்படியே அது ஒரு ப்ராப்ளம் வந்து லிட்டிகேஷன் வந்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி, ஓகே, அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டு கேஸ்ன்னு இன்னைக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க பர்ஃபெக்ட் வாஸ்துபடி அமைச்சிருக்காங்க. ஆனா கர்மா இந்த மாதிரி ஒரு தெருக்குத்து வடிவலத்துல வந்து அவங்கள என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. தெருக்குத்து ரொம்ப வலிமையான விஷயமா. இதுல இந்த உச்ச பகுதிகள்ல தெருக்குத்துகள் வர்றது நல்ல தெருக்குத்து. உச்சம்னா நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். வட ஈஸ்ட்ல நார்த் ஈஸ்ட் ஈஸ்ட் உச்சம், சவுத் ஈஸ்ட் ஈஸ்ட் நீச்சம். சவுத்துல சவுத் ஈஸ்ட் சவுத் உச்சம், சவுத் வெஸ்ட் சவுத் நீச்சம். வெஸ்ட்ல சவுத் வெஸ்ட் வெஸ்ட் நீச்சம், நார்த் வெஸ்ட் வெஸ்ட் உச்சம். நார்த்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்த் ஈஸ்ட் நார்த் உச்சம், நார்த் வெஸ்ட் நார்த் நீச்சம். ஓகே, அது இதுல என்னன்னா ஆங்கிலர்கள் கவுண்டர் வென்டிலேஷன் சொல்லுவாங்க. இது நீங்க ஒரு செவ்வகம் போட்டு பிரிச்சு பாத்தீங்கன்னா எப்பயுமே உச்சத்துக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் உச்சம் வரும், நீச்சத்துக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் நீச்சம் வரும். அப்போ கவுண்டர் வென்டிலேஷன்.
நார்த் ஈஸ்ட் நார்த்தை திறந்துட்டீங்கன்னா அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் சவுத் ஈஸ்ட் சவுத் திறந்தீங்கன்னா கவுண்டர் வென்டிலேஷன். இதுக்காக தான் அந்த காலத்துல ஆப்போசிட்ல இது வச்சது. டிவியேட் ஆயிட்டு நம்ம தெருக்கூத்தை பத்தி பேசுறோம். அப்ப இந்த உச்ச பகுதிகள் எல்லாம் அந்த ரோடு வந்து ஹிட் பண்ணும் பொழுது, இல்ல இந்த உச்ச பகுதிகளில் தெரு தாக்கம் சொல்லக்கூடிய திரும்பும் போது வரக்கூடிய தாக்கம்லாம் வரும் பொழுது அது மிகப்பெரிய யோகமா கருதப்படுது. அதே இந்த நீச்ச பகுதியில வந்துச்சுன்னா அது அதுக்கான வேலையை கண்டிப்பா செய்யும். இதுல நிறைய பேர் வந்து இந்த தெருக்கூத்து தெருத்தாக்கங்கள் தப்பான தெருக்கூத்து வரும் பொழுது நான் விநாயகரை வைக்கிறேன், இல்ல அங்க ஒரு கோயில் கட்டுறேன், இல்ல நான் மந்திரமாயன் செய்யறேன், பிரமிடு வைக்கிறேன், அதெல்லாம் வச்சு இதை சரி பண்ணிடலாம்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு தெருக்கூத்து தப்பான தெருக்கூத்தை சரி பண்ணதா நான் பார்த்ததில்லை. சரி பண்ண முடியாது. புரியுதுங்களா? அந்த தப்பான தெருக்கூத்துக்கு போயிட்டா அதோட வேலையை கண்டிப்பா செஞ்சே ஆகும். ஆனால் அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னன்னா, அந்த ஒரு பகுதியில தெருக்கூத்து வருது இல்லையா, அத அந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை தனியா பிரிச்சு, புரியுதுங்களா, எவ்வளவு தூரத்துக்கு இப்போ ஒரு பக்கம் 30 அடி இருக்கு, அதுல 10 அடிக்கு மட்டும் தெருக்கூத்து தப்பானது, 10க்கு 10 ஒரு கடை, இல்ல 10க்கு 10 ஒரு போர்ஷன் பண்ணி யாருக்காவது வாடகைக்கு விடுறதோ, புரியுதுங்களா, வேற யாருக்காவது கொடுத்துடணும். அப்ப என்ன ஆகும்னா, அந்த 10 அடி அவங்களுக்கு முழு தெருக்கூத்து. அந்த போர்ஷனா எடுக்கும்போது அது தப்பான தெருக்கூத்தா வராது, அந்த போர்ஷனுக்கு அது முழுமையான தெருக்கூத்து வரும். இந்த மாதிரி அதை தனியா பிரிச்சு இன்னொருத்தவங்க கண்ட்ரோல்ல கொடுக்கும்போது ஒரு 50% உங்களுக்கு சரியாகுமே தவிர இதை சரி பண்றேன்னு இதே கிடையாது. அதே மாதிரி தப்பான தெருக்கூத்துல ஒருத்தவங்க நல்லா வாழ்ந்ததாவும் நான் பார்த்தது கிடையாது. தெருக்கூத்துங்கிறது ரொம்ப அல்டிமேட். அதை பார்க்கணும். அதை பார்த்தாதான் மற்ற விஷயங்களை. ஓகே சார். குறிப்பா இந்த ஃபாரின் போகணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, வெளிநாடுக்கு போனா நம்ம நிறைய சம்பாதிக்கணும், இல்லை நமக்கு வேலை கிடைக்கணும், அதே மாதிரி படிப்பு விஷயத்துக்காக ஃபாரின் போறவங்களாகும், இவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய வீட்டு வாஸ்து அமைப்பு இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஃபாரின் போற ஆசைப்படுற எல்லாருக்குமே சரியா ஃபாரின் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது விஷயம் இருக்குமா? ஆதி காலத்துல பல தேசங்கள் போறவங்கள பரதேசின்னு சொல்லுவாங்க. அது ஒரு தப்பான வார்த்தையா நம்ம அப்புறம். ஆனா இன்னைக்கு பல தேசம் போறவங்களுக்கு நம்ம விரும்புறோம். பல தேசங்கள் போய் அங்க வாழணும், அங்க சம்பாதிக்கணும், அங்கிருந்து பொருள் ஈட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு கனவா இருக்கு, நிறைய பேருக்கு கனவா இருக்கு. அப்போ வாஸ்துல வெளிநாடு வாழ்க்கை இல்ல வெளிநாட்டுல இருந்து பண வரவு வர்றது, இதை குறிக்கக்கூடிய அஷ்டதிக்கு பாலகர்கள் அப்படிங்கிறது மேற்கு மத்தியில குடிகொண்டு இருக்கக்கூடிய வருணன்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த வெளிநாட்டு வாழ்க்கையை முழுக்க குறிக்கிறாங்க. இந்த மேற்கு மத்திய யாரு கரெக்டா யூஸ் பண்றாங்களோ அவங்க வீட்டுல அவங்களோட பசங்க வெளிநாடு போவாங்க, இல்ல அவங்களே ஆன்சைட்டு போவாங்க, இல்ல வெளிநாட்டுல இருந்து முதலாளிகள் இவங்களுக்கு பணம் அனுப்புவாங்க, இல்ல வாணிபம் பண்ணுவாங்க, வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு வரும், அதனால பண வரவு வரும். இந்த வருணன்ங்கிறது மலைக்கு அதிபதிமா. மலை எங்க உருவாகுது? எங்கேயோ உருவாகுது, மேல உருவாகுது, கடல்ல உருவாகுது. அது வெளியில கடல்ல, அரபிக்கடல்ல உருவாகுது, வங்கக்கடல்ல உருவாகுது, எங்க இருந்தோ மேகங்கள் உருவாகி இங்க வந்து நமக்கு மழை புரியுது இல்லையா, அதுதான் வருணன். அதே மாதிரிதான் எங்கேயோ இருந்து நமக்கு பணவரவு வர்றது, இல்ல வெளிநாட்டுக்கு போய் அங்க தங்கி அங்க நம்ம சம்பாரிச்சு அந்த காசை இங்க எடுத்துட்டு வர்றது, இதெல்லாமே வருணன். சரி, இந்த வருணன்ல எந்த மாதிரி அமைப்பு இருந்தா வெளிநாடு போவாங்க? ஃபர்ஸ்ட் வருணன்ல ஓப்பன் டு ஸ்கை, ஓடிஎஸ் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். அதாவது வருணன் சொல்லக்கூடிய மேற்கு மத்திய பகுதியில வானம் தெரியணும், ரைட்டா? அதே மாதிரி காத்து உள்ள வரணும். இப்ப உள்படிக்கட்டு வைக்கும் பொழுது மேக்சிமம் 2 இடம் தான், ஒண்ணு தெற்கு மத்தி இல்ல மேற்கு மத்தி. அப்படி மேற்கு மத்தியில உங்களுக்கு உள்படிக்கட்டு வச்சுட்டீங்கன்னா அதுக்கு ஹெட்ரூம் கட்டுவீங்க இல்லையா, அதுக்கு மத்திய பகுதியில ஓப்பன் டு ஸ்கை சிம்னி டைப்ல வச்சு காத்தும் வெளிச்சமும் உள்ள வர மாதிரி வச்சோம் அப்படின்னா பெரிய லெவல்ல அவங்க வெளிநாடு போவாங்க. இல்லையா சென்டர் பகுதிகளில் பெரிய பெரிய ஜன்னல்கள் ரைட்டா வைக்கணும், அதுல இருந்து காத்து உள்ள வரா மாதிரி பண்ணும் பொழுது அந்த மேற்கு மத்திய காத்து உள்ள வந்தாலும் வெளிநாடு போவாங்க. மேற்கு மத்தியில எக்ஸாக்டா தெருக்கூத்து இருக்கிறவங்க தான் மிகப்பெரிய லெவல்ல ஃபாரின்ல போய் வியாபாரம் பண்ணுவாங்க. அங்கிருந்து வியாபாரம் பண்ணி இங்கிருந்து காசு எடுத்துட்டு வர்றது, வாணிபம் பண்றது, கப்பல்ல போய் இப்ப வியாபாரம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெஸ்ட் சென்டர்ல யாருக்கு தெருக்கூத்து இருக்கோ அவங்க செய்வாங்க. ரைட். இப்ப நம்ம குழந்தைங்க பாடிக்கு போய் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணு இந்த மாதிரி மேற்கு மத்தியில வென்டிலேஷன்ஸ் அமைச்சுக்கணும்.
அங்கேருந்து காத்து வரணும். ஓகே இல்ல ஓடிஎஸ் ஓப்பன் டு ஸ்கை திறக்க முடியும்னா மேற்கு மத்தியில ஓடிஎஸ் திறக்கணும். ஓகே இந்த மாதிரி திறக்கும் பொழுது 100% ஃபாரின் வாய்ப்பு கிடைக்கும். ம். இன்னொன்னு, யாரோட வீட்டுல எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்களோ நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே உங்களோட வீடுகள்ல மேற்கு மத்திய எனர்ஜைஸா இருக்கும், மேற்கு மத்தியில ஓப்பனிங் இருக்கும். ம். அட்லீஸ்ட் நார்த் வெஸ்ட் அந்த சைடாவது உங்களுக்கு ஓப்பனிங் இருந்து அதுல இருந்து காத்து வெளியே உள்ள வரா மாதிரியோ இல்ல சில அமைப்புகள் இருந்தா, தெருக்குத்துகள் இருந்தாவோ கண்டிப்பா உங்க வீட்டுல ஃபாரின் போவாங்க. So, நிறைய பேருக்கு வாஸ்துல வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அது வாஸ்து தோஷமா மாத்துது அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு, அதை நிவர்த்தி பண்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? ஆமா, அதாவதுமா, நான் முதவே சொன்ன மாதிரி ஒரு வாஸ்து தோஷம்னு ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு குறைபாடுன்னா அதை சரி பண்ணிக்கிறது, பிசிக்கலா அதை மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறத 100% அதை சரி பண்ணணும். ஓகே அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களால முடியலை, இப்போ உடனே எங்களால சரி பண்ண முடியல, அந்த சரி பண்றதுக்காக ஏதாவது ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடு கடவுளேன்னு வேண்டுறாங்க இல்லையா? அந்த மாதிரி எளிய மக்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்றேன். ஓகே இது நவதானியத்தை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம். ஓகே சரிங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இது. ஆதி காலத்துல நம்ம வீடுகள்ல செஞ்ச பழக்கம் தான். ஓகே அப்போ இந்த ஆடி மாசம் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் முளைப்பாரி வீட்டுல செய்வாங்க. சரிங்களா? அப்ப வீட்டுல முளைப்பாரி வளர்த்து அதை தலையில வச்சு கொண்டு போய் அந்த மாரியம்மனுக்கு ஆத்துல கொண்டு போய் செய்யக்கூடிய விஷயங்கள் உண்டு இல்லையா? இதுதான் கான்செப்ட். அது என்ன பண்ணும்னா, அந்த முளைப்பாரி வீட்டுல வளரும் பொழுது அந்த தப்பான எனர்ஜியை பூரா எடுத்துக்கிட்டு அது வளரும், அதை கிளென்ஸ் பண்ணும். அந்த முளைப்பாரியை கொண்டு போய் ஆத்துல விடுற பழக்கம் உண்டு. இது நவதானியத்தை வச்சுதான் முளைப்பாரி செய்யறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நவதானியத்தை முளைக்கட்டி எடுத்து அதை பயிர் பண்ணி அதுல தண்ணி தெளிச்சு தான் அந்த முளைப்பாரி வளரும். அது அப்படியே நல்லா வளர்ந்து நிற்கும். சரிங்களா? இதுல ஒரு சூட்சமம் இருக்கு. இப்போ எந்தெந்த இடத்துல பிரச்சனையோ அந்தந்த இடத்துக்கான நவதானியம் இருக்கு. அந்த இடத்துல அந்த நவதானியத்தை வச்சு முளைப்பாரி மாதிரி நம்ம செய்யணும். அதாவது வளர்க்கணும். ஒரு சின்ன தொட்டியில வச்சு வளர்க்க போறீங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும். நான் என்னென்ன நவதானியம் எங்கெங்கன்னு சொல்றேன். வடகிழக்கு ஈசான்ய பகுதியில, அதாவது இதுல முதல் என்னன்னா, எங்க பிரச்சனைங்க நீங்க ஐடென்டிஃபை பண்ணுது. அப்படி ஒருவேளை உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு, இதுதான் பிரச்சனை, அதுதான் கஷ்டம் வாஸ்துவை பொறுத்தளவு. உங்களுக்கு அந்த ஞானம் இருக்கு, எனக்கே தெரியுதுங்க என் வீட்டுல இதுதான் பிரச்சனை, ஆனா சரி பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இதை யூஸ் பண்ணி பாருங்க. நார்த் ஈஸ்ட் கார்னரை குறிக்கக்கூடிய நவதானியம் கொண்ட கடலை. சரிங்களா? சவுத் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நவதானியம் தோரம்பருப்பு. சவுத் வெஸ்ட்ல ஏதாவது பிரச்சனை நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, அங்க பாதி உளுந்து, அதாவது உடைச்ச விழுந்துல ஒரு பக்கம் கருப்பாவும் ஒரு பக்கம் வெள்ளையாவும் இருக்கும். அதை போட்டா வளராது. ஆனா முழு உளுந்து, அந்த முழு உளுந்த போட்டு நீங்க வளர்க்கலாம். சரிங்களா? அது வந்து சவுத் வெஸ்ட் கார்னர். நார்த் வெஸ்ட் கார்னர்ல ஏதாவது பிரச்சனை நீங்க நினைச்சீங்க, அங்க ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ அப்படின்னு தோணுது அப்படின்னா, அங்க வந்து நெல்லு, அரிசியை போட்டா வளராது, நெல்லு, நல்ல சுத்தமான நெல்லு வாங்கி நீங்க வளர்க்கணும். அப்புறம் மெயினா வீட்டோட மத்திய பகுதியில சென்டர்ல ஏதாவது பிரச்சனை நீங்க நினைச்சீங்கன்னா கொள்ளு. சரிங்களா? இந்த 4 மூலையிலையும் நடுவுலையும் ஏதாவது இஷ்யூ இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன பண்ணணும்னா, அந்த நவதானியத்தை நீங்க அந்த இடத்துல இந்த இஷ்யூவோ அங்க வச்சு வீட்டுக்குள்ளேயே வளரும். ஸ்ப்ரவுட்ஸ் தானே, அழகா வளரும். அதை வளர்த்து 15 நாள் நல்லா வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் பசு மாட்டுக்கு அதை எடுத்துட்டு போய் கொடுக்கணும். அது சாப்பிடும். திருப்பியும் வளர்க்கணும், திருப்பியும் கொடுக்கணும். 15 days to 20 days ஒன்ஸ் வந்து இதை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் 100% உங்களுக்கு அந்த இஷ்யூ நியூட்ரல் ஆகும். உங்களுக்கு நல்ல சேஞ்ச் தெரியும். இது எளிய முறையில நீங்களே வீட்டுல செய்யக்கூடியதுதான். நம்ம ஏற்கனவே நம்மளோட வழக்கத்துல இருந்த ஒரு வழக்கம் தான் இது. அந்தந்த மூலைகள்ல இருக்கக்கூடிய நவதானியமும் நான் சொல்லிட்டேன். அந்தந்த தானியத்தை பயன்படுத்தி நீங்க இத செய்யலாம். செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த மூலைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பா உங்களுக்கு நியூட்ரல் ஆகும். நீங்க அதுக்கப்புறமா அதை நீங்க சரி செஞ்சுக்கலாம். பூஜை அறைக்கும் வாஸ்து ரொம்ப முக்கியமாக வேணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எண்ணற்ற கடவுள்களுடைய போட்டோவும் அங்க வச்சிருந்தாலும் பூஜை அறை சுத்தமாக இருக்கணும். அது சரியான வாஸ்து அமைப்புல இருந்தாதான் கடவுளே நம்மளோட வீட்டுல இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூஜை அறைக்கான சரியான வாஸ்து என்ன? இதுல 3 விஷயம் மத்தவங்க சொல்றதுக்கும் நானும் ரொம்ப நிறைய முரண்படுறேன். பூஜை அறை அப்படிங்கறத ரொம்ப பெரிய விஷயமா நம்ம எடுத்து பேசுறோம். வாஸ்துல அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அதுக்கு. இது நம்மளா பூஜை அறைக்கு வாஸ்து உண்டு, பூஜை அறைக்குன்னு ஒரு முக்கியத்துவம் உண்டு. ஆனா வாஸ்துல பூஜை அறைங்கிறது ஒரு பிரம்மாண்டமான விஷயமோ வீட்டோட ரொம்ப முக்கியமான அறையோ கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். பூஜை அறை அப்படிங்கிறது
ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, கடவுள் அங்க இருக்காரு, வீட்டுல இருக்காரு, நம்ம அவருக்கு ஆராதனை பண்றோம்னு நினைக்கிறோம். என்ன பொறுத்தளவுக்கு மனிதனோட மிகப்பெரிய பூஜை அறைங்கிறது அவனோட மனசுதான். அவன் மனசை விட ஒரு பெரிய பூஜை அறை கிடையாது. ஒருத்தங்க வீட்டுல பூஜை அறையே வைக்காம மானச ரூபமா மனசுக்குள்ள கடவுளை டெய்லியும் காலையிலையும் சாயங்காலையும் ஆராதனை பண்ணா அதை விட ஒரு பெரிய சக்தி அந்த வீட்டுல கிடைக்கவே கிடைக்காது. இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். மனசுதான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் கல்லர் பிரானுக்கு வாய் கோபுர வாசல். அப்போ மனசுதான் பெரிய ஆலயம். இந்த மனசுக்குள்ளதான் கடவுள் இருக்காரு, அதை நான் மனசார பூஜிக்கிறேன். அதுக்காக தான் நம்ம தியானம் பண்றது, ஜெபம் பண்றது. நமக்குள்ளேயே நம்ம அந்த கடவுளை வியாபிக்கிறோம். அப்போ சர்வ வியாபி நமக்குள்ளேயும் இருக்கான், நம்மள அவனை உள்ளுக்குள்ள பாக்குறோம். இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டாலே பூஜை ரூம் கொடுக்கக்கூடிய இவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஆனா உள்ள இருக்கிறவர் வெளியும் இருக்காரு இல்லையா? அப்போ உள்ளேயும் பாக்குறோம், வெளியும் அவரை பாக்குறோங்கிறதுக்காக ஒரு குறியீடு, ஒரு சென்டர் பாயிண்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பூஜை ரூம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செட் பண்றோம். ஆனால் ஆகமத்துல இதுக்கு முக்கியத்துவம் உண்டு. இத வீட்டுல வாஸ்துங்கிறது பஞ்சபூதம் சம்பந்தப்பட்ட விஷயம், சரிங்களா? அப்ப இந்த பஞ்சபூதங்கள் சேரும் பொழுதுதான் அது கரெக்டா அது மூலையில அது இருக்கணும். இருந்தா வாஸ்து சமநிலைப்படுது, நல்ல வளர்ச்சியை கொடுக்குன்னு சொல்லும். பூஜையும் அதேதான், பஞ்சபூத ஆராதனைனே பேரு. நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க பண்ணக்கூடியது எல்லாமே இந்த பஞ்சபூதங்களை ஒண்ணு சேர்த்து பண்ணக்கூடிய ஆராதனையே. நீங்க ஒரு பூஜை ரூம் வைக்கிறீங்க, அதுல சாமி போட்டோவே இல்லைனாலும் பரவாயில்ல, கரெக்டா இந்த பஞ்சபூத ஆராதனையை செஞ்சீங்கன்னா அது அந்த சக்தி பெறும். அது என்னன்னா ஒண்ணும் கிடையாது, இந்த பஞ்சபூதங்களை சேர்த்து ஒரு சாமி கும்பிடுறோம். சிம்பாலிக்கா என்னன்னா நம்ம நீர் தீர்த்தம் வைக்கிறோம், இல்ல தேங்காய் உடைச்சு அந்த தேங்காய் தண்ணியை வைக்கிறோம், இப்ப நீர் சமர்ப்பிக்கிறோம், ரைட்டா? அடுத்தது நெருப்பு. விளக்கு தானே நமக்கு மெயின். காலையிலயும் சாயங்காலமும் நெருப்பதான் நம்ம கும்பிடுறோம். அப்ப நெருப்பு அங்க விளக்கா வந்துருது. அடுத்தது காத்து, அது தூபம், தூப வடிவுல. தூபம் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த வாசனை திரவியங்கள் வச்சு நம்ம போடக்கூடிய தூபம், சாம்பிராணி, அகர்பத்தி அப்படிங்கிறது. அப்போ மண் தத்துவத்துக்கு தான் சாப்பாடு கொடுக்குறோம், பூக்கள் சமர்ப்பிக்கிறோம், அப்போ மண் வந்துடுது. அப்போ இதுக்கு அடுத்தது ஆகாயம். ஆகாயத்துக்கு தான் நம்ம சொல்லக்கூடிய மந்திரம். புரியுதுங்களா? அப்போ அது கூட இன்னொன்னு ஒளி ரெண்டுமே, மணி அடிக்கிறது. அப்போ இந்த சத்தம், இந்த மணியும் வந்து ஆகாய தத்துவம் தான். அப்போ இந்த 5 பஞ்சபூதக ஆராதனை செய்யும் பொழுதுதான் அங்க முழுமையடையுது. புரியுதுங்களா? இது போக வஸ்துக்கள், முக்கியமான நல்ல வஸ்துக்கள் என்னன்னா சங்கு, இதெல்லாம் நேச்சுரலா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா? நேச்சுரலா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஆராதனை பண்ணும்போது நமக்கு சக்தி அதிகம். சங்கு, சாலக்கிராமம், கோமதி சக்கரம், சுத்தமான ருத்ராட்சம், அஷ்டகந்தம்னு சொல்லக்கூடிய 8 வகையான வாசனை திரவியங்கள், நல்ல மனம் வீசக்கூடிய திரவியங்கள். அப்புறம் வெளியில நம்ம போய் எடுத்துட்டு வரக்கூடிய தீர்த்தம், தீர்த்த ரூபமே குபேர ரூபம், தண்ணி தான் குபேரன். அங்கங்கிருந்து நம்ம எடுத்து வரக்கூடிய தண்ணியை சின்ன கலசங்களா செஞ்சு வைக்கிறது. இன்னொன்னு என்னன்னா, பூஜை ரூம் எவ்வளவு சின்னதா இருக்கோ அவ்வளவு வலிமை அதிகம். நான் 8க்கு 8 10க்கு 10 பெருசா செய்யறேன்னு கிடையாது. கோயில் எவ்வளவு பெருசா இருந்தாலும் கருவறை எவ்வளவு சின்னதா செய்ய முடியுமோ அப்படிதான் செய்வாங்க. நீங்க கோயிலுக்கு போயிருக்கீங்களா? ஏன் அப்படி செய்யறாங்க? ஏன் கருவறையை பிரம்மாண்டமா செஞ்சிட வேண்டியதானே? கருவறை எவ்வளவு சின்னதா ஒரு ஆள் நின்று அர்ச்சனை பண்றதுக்கோ ஆராதனை. அது என்னன்னா, அந்த சக்திங்கிறது சின்ன கேவிட்டிக்குள்ள அடைக்கும் பொழுதுதான் வீரியம் அதிகமாகும். நீங்க வீட்டை சின்னதா கட்டிட்டு பூஜை ரூமை பெருசா வைக்கிறது கிடையாது. அழகான மரத்தினால செய்யக்கூடிய ஒரு கேபினெட் செஞ்சு அதுல நீங்க பூஜை ரூம் வச்சு, அதாவது பூஜை கேபினெட் வச்சு நீங்க ஆராதனை பண்ணும் பொழுது அதுக்கு சக்தி அதிகம். இது எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க கண்டுபிடிச்ச விஷயம். பூஜை ரூமை சின்னதா செய்யுங்க, இது ரொம்ப முக்கியம். அடுத்தது இது எங்க வரணும், அது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான், சரிங்களா? நாங்க ரிசர்ச் பண்ணி கிட்டத்தட்ட 15,000 வீடுகளுக்கு மேல எடுத்து 100% நாங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இது எங்க வரக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். மற்ற இடங்கள்ல வரதுனால ஒன்றும் தவறு கிடையாது. இது 2 இடத்துல கண்டிப்பா வரக்கூடாது. நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஈசான்யத்திலையும், சவுத் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய கன்னி மூலையிலையும் கண்டிப்பா பூஜை ரூம் வரக்கூடாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஏன் வரக்கூடாது அப்படிங்கிற இதையும் சொல்லிடுறேன். முதல் விஷயம், வடகிழக்கு பகுதி அப்படிங்கிறது தான் நம்மளோட மூச்சு துவாரம். 2 ஓட்டை இருக்கு இல்லையா? காத்து இந்த மொத்த வீட்டுக்கும் தேவையான சக்தி உள்ள வர்றதே வடகிழக்கு தான். அந்த நார்த் ஈஸ்ட்ல கிழக்கேர்ந்து ஒரு சக்தியும் வடக்கேர்ந்து ஒரு சக்தியும் உள்ள வருது. இது ஆண் சக்தி, இது பெண் சக்தி. சிவசக்தியா யுக்தோ எதிபவதி சக்த பிரபவதின்னு சொல்லுவோம். அப்போ
அந்த இடத்த நீங்க கரெக்டா அந்த கார்னரை ஒரு ரூம் போட்டு மூடிட்டீங்கன்னா அந்த சக்தி அங்கேயே அடப்பட்டு போயிடும். மொத்த வீட்லயும் வியாபிக்காது. இது பிசிக்கல் ரீசன். அந்த இடத்துல ஒரு ரூமா போட்டு நீங்க நார்த் ஈஸ்ட் எக்காரத்தை கொண்டு அடைக்க கூடாது. நார்த் ஈஸ்ட்ல ஒண்ணு ஹால் இருக்கலாம், இல்ல நல்ல வென்டிலேஷன் இருக்கணும். நீங்க அதை தனி ரூமா போடக்கூடாது. இது முதல் விஷயம். இன்னொன்னு, வீட்டுல வீக்கஸ்ட் பாயிண்ட்ங்கிறது நார்த் ஈஸ்ட் தான். அதை வந்து வெயிட் போடக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. அது ஜலமூலை. பஞ்சபூதத்துல நீர் இருக்கிற இடம். நீருக்கு மேல நெருப்பு ஏத்தப்படாது. புரியுதுங்களா? நார்த் ஈஸ்ட்ல பூஜை ரூம் வச்சவங்க வீட்டுல ஆண்களுக்கு இஷ்யூஸ் வருது. இதுவும் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால இது பெரிய குழப்பம். நீங்க பழைய காலத்துல நாங்க வடகிழக்குல தான் கும்பிட்டோம், அது புண்ணியமான பகுதி, அது ஈசானன் இருக்க பகுதி, சிவன் எல்லாம் உண்டு. அங்க படிக்கலாம், அங்க தியானம் செய்யலாம், சாதனைகள் செய்யலாம், நல்லா வரும். அது பூஜை நெருப்பு ஏத்துறதுக்கு இடம் அல்ல. இதுதான் உறுதியா நாங்க சொல்லக்கூடியது. ரெண்டாவது, சவுத் வெஸ்ட் கார்னருங்கிறது ராகு நிக்கிற இடம். அது நிருதி நிரோபாரம்னு சொல்லக்கூடிய இடம். அது இது என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து உலக இன்பத்துக்கான இடமா. அதுக்காக தான் நம்ம அங்க பெட்ரூம் போடுறோம். அந்த உலக இன்பத்திலிருந்து நமக்கு வேண்டிய காசு, பணம், துணி, மணி, அப்புறம் டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் அங்க வச்சா ஸ்டேபிளா இருக்கும். மாஸ்டர் ஆஃப் த ஹவுஸ் அங்க படுத்தாருன்னா அவரோட இன்கம் ஸ்டேபிளா இருக்கும். அங்க என்ன வச்சாலும் தங்கி நிக்கும். அதனால நம்ம அங்க காசு பணம் அங்க வைக்க ஆரம்பிச்சனால, காசு பணம் இருக்கிறத சாமி இருப்பாரு கிடையாது. சாமிக்கு எதுக்கு காசு பணம்? புரியுதுங்களா? அது பூஜை பண்றதுக்கான இடம் அல்ல. அங்க இருக்கக்கூடிய டயட்டி பூஜையை விரும்பாது. அது உலக இன்பத்துக்கான இடம். அப்போ அங்கேயும் பூஜை ரூம் வைக்க கூடாது. இது 2 இடத்துல பூஜை ரூம் வச்சாலும் எனர்ஜி டிஸ்டர்ப் ஆகுது. எங்க வைக்கலாம் அப்படிங்கிறது தவிர மற்ற இடத்துல வைக்கலாம். பெஸ்ட் ஆப்ஷன் நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, நார்த் சென்டர்ல ஈஸ்ட பார்த்து வைக்கலாம், சவுத் ஈஸ்ட்ல வெஸ்ட பார்த்தும் வைக்கலாம். சரிங்களா? இதுல ஒரு குழப்பம். கிழக்க பார்த்து பூஜை ரூம் வைக்கிறதா, மேற்க பார்த்து பூஜை ரூம் வைக்கிறதா? மேக்சிமம் எல்லாரும் கிழக்க பார்த்து தான் பூஜை ரூம் வச்சு பழக்கம். ஆனால் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா மேற்க பார்த்த பூஜை ரூம்ஸ் அதிகம். ஏன்? மேற்க பார்த்த கோயில்களுக்கு வலிமை அதிகம். மேற்க பார்த்த சிவன் கோயில் ஒரு கோயிலுக்கு போனா 100 கிழக்க பார்த்த சிவன் கோயிலுக்கு போனா ஐதீகம் உண்டு. இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்ம வந்து ஆதி காலத்துல சூரிய வழிபாட்டுல இருந்தவங்க. அருகதேவன் சொல்லக்கூடிய சூரியனை நம்ம ஈஸ்ட் நோக்கி தொழுதுட்டு இருந்தோம். ரைட்டா? அப்புறம் என்ன காலப்போக்கில் அது எப்படி மாறி போச்சுன்னா, கடவுள் கிழக்க பார்த்து இருப்பாரு, நம்ம மேற்க பார்த்து தொழுகிற வரையே ஒரு மாற்றம் ஏற்பட்டு போச்சு. அது எங்க ஆரம்பிச்சுன்னு தெரியல. ஆனா நம்ம கலாச்சாரம், நம்ம எது பண்ணாலும் கிழக்க பார்த்து பண்ணணும். நம்ம கிழக்க பார்த்து பண்ணணும்னா, கடவுள் மேற்க பார்த்து இருந்தாலும் நம்ம கிழக்க பார்த்து பண்ண முடியும். சாமி கும்பிடணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்ப கிழக்க பார்த்து தான் சாமி கும்பிடணும். இப்போ ஆசீர்வாதம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க பெரியவங்ககிட்ட, கிழக்க பார்த்தானே நம்ம விழுகிறோம். அதே மாதிரிதானே கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். நம்ம கிழக்க பார்த்து அவருக்கு சமர்ப்பிக்கம் பண்ணும்போது அவரு மேற்க பார்த்து இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஆனா நீங்க கிழக்க பார்த்தும் சாமி வைக்கலாம். சூரியன் உதிக்கும் திசை மறையும் திசை, இது 2 பார்த்தும் நீங்க தொழுகலாம், தவறு கிடையாது, ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ சவுத் ஈஸ்ட்லயும் இருக்கலாம், வெஸ்ட் நார்த் சென்டர்லயும் இருக்கலாம். வெஸ்ட் சென்டர் அதுக்கு அடுத்த ஆப்ஷன். இந்த இடங்கள் எல்லாம் வைக்கும்போது நல்ல வளமைய இது கொடுக்குதுமா. கண்டிப்பாக சார். ஸோ இதில் வந்து வாஸ்துவில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக தெளிவாக, வாஸ்துவில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ நுணுக்கமான விஷயங்களை ஒரு வாஸ்துவில் நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த நேர்காணலில் எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.